தடை செய்யப்பட்ட சுருக்குமொழி வலையை பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டால் அரசின் நலத்திட்ட உதவிகள் முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்பட்டு படகுகள், வலைகள் பறிமுதல் செய்யப்படும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பில் ஈடுபடுவது முற்றிலும் அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சில மீனவர்கள் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை நிலைப்படுத்திடவும், நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான கடல் வளத்தை பேணி காப்பதற்கும், ஒட்டுமொத்த மீனவர்களின் எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் சுருக்குமடி வலை தடுப்பு நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு அளித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் அரசால் அனுமதிக்கப்பட்ட மீன்பிடிப்பு முறைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். அரசின் தடையை மீறி யாரேனும் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்த முயன்றாலோ அல்லது பயன்படுத்தினாலோ உடனடியாக படகுகள் மற்றும் வலைகள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் இவ்வகையான மீன்பிடிப்பில் ஈடுபடும் படகு உரிமையாளர்கள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கும் மீனவர்கள் மீது உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை மூலம் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்துள்ளார்.